ஹாய், குட் மார்னிங் ஆல். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் விவசாயத்தை பற்றி. விவசாயி விவசாயி பெற்ற கடன், பேங்க் லோனு, அதனால் விவசாயியை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது கடுமையாக மக்கள் ரொம்ப வருத்தப்படணும். ஏன் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஆசிரியரும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆசிரியரோட அதிகமாக மதிக்கத்தக்கவங்க, சிறப்பான இடத்துல இருக்க போடுற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா விவசாயி. தேசத்தின் முதுகு எலும்புன்னு சொல்கிறாங்க விவசாயியை. ஏன் விவசாயி கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டாமல் தற்கொலை பண்ணிக்கிறாரு? பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, நாடு விட்டு நாடு போகிறாங்க வராங்க, கோடிக்கணக்கில் கடன் வாங்குகிறாங்க. அவங்களுக்கு வங்கியானது கடன் தொகையை தள்ளுபடி பண்ணுது. அவங்களுக்கு கடன் தொகை கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குது. ஆனால் அப்படி விவசாயிக்கு செய்கிறதில்ல. விவசாயி கஷ்டப்படுறான், நிலத்தில் உழுவுறாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பூச்சி வருது, நிலத்தில் பாம்பு வருது. ஒரு விவசாயி ஒரு நெல்லை உதிர்த்து எடுத்து அதை விலைக்கு அனுப்பி அதை வருமானம் பார்க்குறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தோட நடக்க வேண்டிய பணி. அவ்வளோ நேரம் ஆகும். எந்த ஒரு செடியை வச்சாலும், எந்த ஒரு மரத்தை வச்சாலும், என்ன செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் குறைந்தபட்ச காலம் தேவைப்படும். உடனே 1 மாதத்துலேயே பலன் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு அந்த மண் செட் ஆகணும். இப்போ ரோஜா பூ செடி டெய்லி பூக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த விவசாய நிலம் அப்படி இருக்குதா? தக்காளி வந்துச்சா அதுக்கு வர டைம் ஆகும். நான் சாதாரணமாகவே வீட்டில் செடி வச்சாலே தக்காளி செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, மற்ற செடியெலாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. அதே தான் விவசாயம் பண்ணுறதுக்கும் ஆகும். அரசாங்கம் விவசாயியை இன்னும் அதிகமாக அவங்க கடன் தொகை கொடுத்தாலோ இல்லை எதாவது இருந்தாலோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.